நான் மோசேக்கு சொன்னபடி காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று யோசுவாவுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இது யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி தான் இந்த வாக்கு தத்த வசனத்தை சொல்றாரு. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு சொல்றாரு? நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கு எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தலைமைக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை வச்சு தான் நாம் பேச போகிறோம். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். யாருக்கெல்லாம் இடம் வேணும்னு ஆசை இருக்குது? என்ன ஒன்று சொல்ல முடியுது? எனக்கு இடம் வேணும் அப்படிங்கிற சும்மா சகையத்துக்குங்க. யாருக்குமே இடமே வேணாமா? எங்களுக்கெல்லாம் 1 ஏக்கர் வேணாலும் வேணும்னு நினச்சிட்ருக்குறோம். ஆமென், சோத்திரம். எதுக்குன்னா ஆலயம் கட்டணும். ஆமென், ஒரு விஸ்தாரமான ஒரு இடம் வேணும். அல்லேலூயா. ஆமாம், 1 ஏக்கர் நிலம் வேணும் அப்படின்னு நாங்கள் ஜெபிச்சிட்ருக்குறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன்னு. ஆமென், 1 கோடி ரூபாய் தாங்க, நிலம் வாங்கி பெரிய ஆலயம் கட்டணும். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது வந்து நமக்குள்ள ஆசை கிடையாது. இது தேவனுக்காக படுகிற ஆசை. ஆமென், அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆமென், அதுக்காக ஆசைப்படுறோம். அல்லேலூயா. ஆமாம், எங்களுக்குன்னு நிலம்லாம் என்ன செய்யுது? நான் சொல்ல முடியுது இருக்குது. ஆமென், அதை ஆளத்தான் முடியலை. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுட்டு வந்து தான் எங்களுக்கு 1 ஏக்கர் ராஜ்யத்துக்கென்று கேட்குறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, அது போகட்டும். மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கு எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் என்ன செய்தேன்? கொடுத்தேன். ஆமென். இப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு தலைமை மூலமாக சொல்கிறாரு, காலடி மிதிக்க எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். ஆமென். கொடுத்தேன்னா இனிமே கொடுக்க போகிறது இல்லை. ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார்? அவர் கொடுத்து முடிச்சிட்டார். ஆமென், அல்ல சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க பார்க்கலாம். கொடுத்து என்ன செய்யிட்டாரு? முடிச்சிட்டார். ஆமென், அல்லேலூயா. அதனால இனி என்ன செய்யணும்னா நம்ம சுதந்திரிக்கத்தான் போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய போகிறோம்? சுதந்திரிக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். இது பாஸ்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி, தலைமை சொல்கிறதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு சொன்னார். ஆமென். இப்போ வாசிக்க போகிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 11:24. உபாகமம் 11:24. 11. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுதாக இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஆமை கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம். சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களதா என்ன செய்யும்? இருக்கும். நம்ம உள்ளங்கால் படுகிற எல்லா இடத்தையும் ஆண்டவர் நம்ம கையில் என்ன செய்ய போறாரா? ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன செய்ய போறாரு? சொந்தமாக்க போறாரு. ஆமென். ஒரு யூடியூப்பில் ஒரு தேவ மனுஷனை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கலாம் எனக்கு தெரியாது, ஒன்றே ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியுது, நான் செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் நடந்துகிட்டே தெரிவாராம். கிராமமாக தெரிவாராம், வீதி வீதியாக தெரிவாராம். என்ன இந்த பைத்தியம் போல் நான் என்னை பார்ப்பாங்க, ஏதோ ஒரு பைத்தியம் போல் நான் என்ன செய்வேன், நடந்து போயிட்டே இருப்பேன், கிராமமாக போவேன். ஆனால் என் ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 2000 பேர் கூடி ஆராதிக்கிற ஒரு பெரிய ஆலயத்தை கர்த்தர் கட்டி கொடுத்துருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உள்ளங்கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறாரா? உச்சாம சொல்லுங்க பார்க்கலாம். எவ்விடத்தையும் என்ன செய்ய போறாரு? தரப்போகிறார். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். அல்லேலூயா. அதனால அந்த ஒவ்வொரு கிராமமாக நான் நான் தொடர்ந்து ஒரு 2 மாதம் இருக்கும், தொடர்ந்து ஒவ்வொரு கிராமமாக கால் வச்சு நான் அந்நிய பாசையில் பேசி ஜெபித்து கொண்டே வருகிறேன். ஆமென்,
அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுக்கு இந்த வெளிப்பாட்டை தருவாரானால் எனக்குள்ளே இந்த வெளிப்பாட்டை தந்திருக்கிறேன். நீங்கள் ஆண்டவரே கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் கொடுப்பேன்னு சொன்ன தெய்வம் எங்களுக்கு என்ன செய்யுங்க, கிராமங்களை தாங்கன்னு சொல்லி நான் ஜெபித்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன். ஆமென். 2 பாட்டிமாரி பேசிட்டு வர்றாங்க. என்ன பேசிட்டு வர்றாங்க தெரியுமா? என்னை போக விட்டு இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் அவங்க சொல்கிறாங்க, இவர் தான் பாஸ்டர், அங்கே கோயில் இருக்குல்ல சருகனியில், அங்கே ஜெபம் பண்ணுறாருல அவர் தான். இவர் ஏன் நடந்து வராரு? இவர் டாக்டர் நடக்க சொன்னாராம்ல, அதனால் நடக்கிறாராம்ல. ஆமாம். என்ன பேசுகிறாங்க? டாக்டரு நடக்க சொன்னாராப்பா, அதனால் நடந்து போயிட்டுருக்கிறார். இவர் நடக்கிறார். இவர் தான் காலை கையை உதறி நல்லா ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு எதுக்கு என்ன வியாதி? எனக்கு ஒரு வியாதியும் இல்லை. ஆமென். நான் நடந்து போகிறதெல்லாம் எதுக்குன்னா ஆண்டவர் அவருடைய சொந்த அந்த தேசம் அவருக்கு சொந்தமாக. ஆமென். உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் என்ன செய்வோம், உங்களதாக இருக்கும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும். எல்லாம் உச்சாம சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் மாறும். ஆமென். யாருடையதாக மாறுமா? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தா கர்த்தர் போய் காலை வச்சா உங்கள் ஊர் உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென். அல்லேலூயா. நான் பொய் சொல்லலை, வேதத்தில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட என்ன செய்யலையா? இல்லை. ஆமென். சொங்க பக்கத்தில் எத்தனை அடி நிலம் இல்லை? ஒரு அடிக்கு தான் என்னமோ நடக்குது. ஆமென். ஒரு அடிக்கு கொலை நடக்குது. ஆமாம், ஒரு அடிக்கு தான் எல்லாம் இழுத்து நடந்துகிட்டே இருக்குது. ஆமென். இன்னும் பாருங்க வலை போடவே முடியல. ஆமென். என்ன அப்படின்னா ஒரு அடிக்கு தான். ஆமென். ஆனால் ஒரு அடி நிலங்கூட இல்லாத ஆபிரகாம வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வாசிங்களே, ஆதியாகமம் 13வது அதிகாரம் நினைக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி. எவ்வளவு தூரம் நீ நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன செய் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு தூரம் உங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியும்? எல்லோரும் நினைக்கிறீங்க பைக்கில் காரில் போயிட்டுருக்க காலமாக இருக்குது, யார் நடக்கிறது? நான் நடந்து போயிட்டுருக்கும்போது எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, ஏன் இந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு, வீதி வீதியாக என்ன செய்கிறாரு, தெருவாக நடத்துறாரு. எதுக்கு தெர்றாரு? ஆமாம், நான் நடக்கிற ரகசியம் வேற. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டுமோ என்ன செய்ய, நீ நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். ஆமென். நமக்கு அதை என்ன செய்வார்? எல்லாரும் உச்சாம சொல்லுங்க பார்க்கலாம். அதை நமக்கு என்ன செய்வார்? அந்த கிராமத்தை இயேசுவுக்கு சொந்தமாய் தருவார். கையப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேசத்தை, அந்த ஊரை, அந்த கிராமத்தை இயேசுவுக்கு சொந்தமா தருவாரு. தமிழ்நாடு இயேசுவுக்கு சொந்தமாகும். எல்லாம் உச்சாம சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாடு இயேசுவுக்கு சொந்தமாகும். ஆமா, இந்தியா இயேசுவுக்கு என்ன செய்யும்? எப்ப அப்படின்னா நம்ம கால் மிதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? கால் மிதிக்கணும். ஆமென். அதனால் நான் 1 மணி நேரம் எப்படியாவது நடந்தே ஆகணும்னு சொல்லி 2 மாத காலமாக நடந்துக்கிட்டே இருந்தேன். இந்த இப்போ கிறிஸ்மஸ் டயத்தில் தான் நடக்க முடியல. ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறி ஆகணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறணும். சொல்லுங்க பார்க்கலாம். கால் மிதிக்க எவ்விடத்தையும் உங்களுக்கு என்ன செய்து கொடுத்தேன். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் இடமெல்லாம் உங்களதாக இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கிற இடம். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடம்? உள்ளங்கால். உங்கள் உள்ளங்கால். ஆமென். எந்த வீட்டில் கால் வைக்கிறீங்களோ அந்த வீடு என்ன செய்ய? ஆண்டவருக்கு சொந்தமாகும். விசுவாச பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வீட்டில் கால் வைக்கிறோமோ அந்த வீடு என்ன செய்யும்? ஆண்டவருக்கு சொந்தமாகும். ஆமென். ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் அங்கமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு வரலாம், போய் சும்மா தானே கால் வச்சுட்டு வாரோம். இல்லை, அந்த வீட்டில் கால் வச்சது நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை என்ன செய்வார்? தருவார். சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. ஆமென். உங்கள் ஊரில் இருக்கிற யார் வீட்டில் பெரிய ஆள் வீட்டில் கால் வைக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்ன செய்யும்? வரும். ஆமென். நீங்கள் கால் மிதிக்கணும். என்ன செய்ய? நீங்கள் தான் மிதிக்க மாட்டீங்களா? ஆமென். சோத்திரம். நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். உங்கள் ஊரை ஒரு ரவுண்டு என்ன செய்யுங்க? காலையில் எந்திரிச்சு சும்மா ஒரு ஊரை என்ன செய்யுங்க? ஒரு சுற்று என்ன செய்யிட்டு வாங்க, சுற்றிட்டு வாங்க. உங்கள் உடம்புக்கு நல்லது. ஆண்டவரும் அந்த தேசத்தை என்ன செய்வார்? அந்த கிராமத்தை சொந்தமாக்குவார் என்று சொல்லிட்டே இருக்கிறேன். ஆமென்.
நீங்கள் இந்த வருஷத்தில் ஆமாம் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன செய்யுங்க, நீங்கள் நடந்து பாருங்க. கர்த்தர் அதெல்லாம் ஆண்டு நமக்கு சொந்தமாக தருவார். ஆமென். ஆமாம். அடுத்த வார்த்தையில் இருக்கு பாருங்களேன், 13:18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். அப்படி கட்டிகிட்டே இருக்கிறார். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது என்ன அப்படின்னு சொன்னால், இவருக்கு நான் சொன்னல ஒரு அடி நிலங்கூட இல்லாத ஒரு ஆபிரகாமுக்கு, ஆமாம் நீ எம்மட்டும் தேசத்தில் நீல அகலம் எம்மட்டுமா அம்மட்டுமா நடந்து தெரியும் சொன்ன ஆண்டவர் திரளான ஆமாம் சோத்திர ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் என்ன செய்தார்னா, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொடுத்து சீமானாய் கர்த்தர் அவரை மாற்றினாராம். ஆமென். 13:1 சொல்லியிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு அவன் மனைவியும் அவனுடைய உண்டான யாவையும் ஆமாம் சீமானாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். சோத்திர கையை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்னையும் இந்த சீமான் இல்லை, எந்த சீமான் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி சீமான் இல்லை, நாம தான் சீமான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் தான் யாரு? சீமான். நாம என்ன சீமான் சொல்றாருன்னா, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளுடைய சீமானாய் இருந்தான். ஆமென். அப்போ உள்ளங்கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வாதமா வைக்க போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. வருஷத்துல ஒரு நம்ம தீர்மானம் எடுக்க போறோம். நம்ம எம்மட்டும் தேசம் முழுவதும் கிராமம் முழுவதும் நீளம் அகலம் எவ்வளவு எம்மட்டும் அம்மட்டும் என்ன செய்ய போறோம்னா நடந்து தெரிய போறோம். கர்த்தர் அது நமக்கு சொந்தமா தரப்போகிறார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, நிச்சயமா என்ன செய்ய போறார்? ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். நிச்சயமா என்ன செய்ய போறார்? தரப்போகிறார். ஆமென். ஆமென். கால் மிதிக்கிற இவ்விடத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென். எது வரைக்கும் கொடுத்தார் அப்படின்னா, ஐப்பிராத்து நதி வரைக்கும் என்ன செய்தாரா? அவங்களுக்கு சொந்தமாய் கொடுத்தார். ஆமென். உங்கள் உள்ளங்கால் விசேஷமானது. பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க பார்க்கலாம். உங்கள் உள்ளங்கால் விசேஷமானது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கால் மிதிச்சா ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு நினைக்க போகிறோம். ஆமென். உங்கள் கால் மிதிச்சா ஒன்று நடக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. என்னன்னா அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாக போகுது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்களே, யோசுவாவின் புத்தகத்தில் எழுதியிருக்குது. என்னன்னா, யோசுவா ஆட்களை கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திர 2வது யோசுவாவின் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிப்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே. ஆமென். ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க? நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ யோர்தான் என்ன செய்யுதுன்னா கரை புரண்டு ஓடுது. சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தான் என்ன செய்யுது? கரை புரண்டு ஓடுது. தண்ணீர் தண்ணீரை கடந்து போகிறதுனா சாதாரணமான காரியம் இல்லை. ஆனால் அதை கடக்க முடியாது. ஆனால் ஆசாரியருடைய கால் பட்ட உடனே அப்படின்னு இருக்கு. என்ன பட்ட உடனேயா? ஆசாரியர்களின் கால் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஆமென். கால் வச்சான்னா தண்ணி என்ன செய்யுது? குவியலாக நின்றது. ஆமென். அப்போ அவங்க கால் அது அதிசயமான கால்னா நம்ம கால் என்ன சாதாரண காலா? சொல்லுங்க பக்கத்தில். ஆசாரியருடைய காலு பட்ட உடனே பிரவாகித்து வருகிற தண்ணீரை என்ன செஞ்சிச்சு? நின்றுச்சுன்னா உங்க கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்வாரு? தருவார். சொல்லுங்க பார்க்கலாம். நாம எந்த வீட்டை கால் மிதிக்கிறோமோ அந்த வீடு இயேசுவுக்கு என்ன செய்யும்? சொந்தமாகும். எந்த கிராமத்துல கால் வைக்கிறோமோ அந்த கிராமம் நமக்கு இயேசுவுக்கு என்ன செய்யும்? சொந்தமாகும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க உள்ளங்கால் விசேஷமானது. ரூத்து சரித்திர புத்தகத்தில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ரூத்து நகோமியோடு வர்றாங்க. வயல்வெளியில் போய் கோதுமை பறக்க போகிறேன்னு சொல்லி நகோமிட்ட சொல்கிறாங்க. ஆமென்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க மோவாப் தேசத்தை சேர்ந்தவங்க இங்கே பெத்லெஹேமுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் கர்தீர் பிறக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமென். சரின்னு சொல்லிட்டு நகோமியும் சொல்கிறாங்க, நீ போயிட்டு வான்னு சொல்லி தன் மருமகளை ரூத்தை பார்த்து போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஆமென். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மோவாப் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால் ஆமென். இவ கதிர் பிறக்கும்படி கால் வைக்கிறா. சொல்லுங்க பார்க்கலாம். கதிர் பிறக்கும்படி கால் வைக்கிறா. எந்த வயலில் கால் வச்சாலும் அந்த வயலுக்கு சொந்தக்காரியா இயேசு மாத்திட்டார். ஆமென். கையை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துங்க. ஆமா, வயல்ல சாதாரணமா நகோமியுடைய மருமகளா வந்து கதிர் பொறுக்க வந்தவ. ஆமென். ஆனா அந்த கதிர் பொறுக்க அந்த இடத்துக்கே சொந்தக்காரியா அவ மாறிட்டா. ஆமென். கால் எவ்வளவு விசேஷமானது பாருங்க. அல்லேலூயா. நீங்களா ஆச்சரியமா ஒன்றும் இது பண்ற மாதிரி தெரியல. ஆமென். சோத்திரம். ஒரு சாதாரண ரூத் அம்மாவுக்கே இப்படி செய்வாரானா உங்க காலு என் காலு விசேஷம் ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆமென். விசேஷம். அறிவிக்கருடைய பாதங்கள் மிகவும் அழகா என்ன செய்தா அவர் கண்கள்ல பார்வையில இருக்குதா. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க கால் வச்சா உங்களுக்கு சொந்தமாகும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கால் வச்சா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கால் வச்சா அது சொந்தமாகும். ஆமென். அல்லேலூயா. ரூத்துக்கு வயல்வெளியில கால் வச்ச உடனே அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரியாய் கர்த்தர் அவளை மாற்றினார். ஆமென். நாம இல்ல, கர்த்தரே என்ன செய்வார்? அதை செய்வார். ஆமென். உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். எல்லாரும் யோசுவாவின் புத்தகத்துக்கு வாங்க பார்க்கலாம். ஆமென். யோசுவாவின் புத்தகம் 4:1-4 வாசிங்க பார்க்கலாம். வனாந்தரமும் அனைத்தும் ஆமாம், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். அந்த அளவுக்கு ஆண்டவர் மோசைக்கு சொன்னபடி நான் உனக்கு சொல்கிறேன், நீ கால் மிதிக்கிற எல்லையெல்லாம் உனக்கு சொந்தமாகும் சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினார். ஆமென். செய்தாரா அப்படின்னா அவர் செய்து முடித்தார். ஆமென். எங்கெல்லாம் யோசுவாவும் அவருடைய தன் ஜனங்களும் சேனைகளாய் புறப்பட்டு போனார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாய் சுதந்திரமாய் ஜனங்களையும் இடங்களையும் தந்தார். ஆமென். அவர்கள் குடியிருக்கும்படி எல்லா எல்கைகளையும் ஆளுகை செய்தார்கள். ஆமென். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதனால் நம்ம கால் மிதிக்கிற இடத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் சொந்தமாய் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் நமக்கு சுதந்திரமாக பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சுதந்திரமா தருவேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு சுதந்திரமா என்ன செய்ய போறாராம்? தரப்போகிறார். ஆமென். ஒருவேளை எனக்கு சொந்த இடையிலே நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த இடத்தை இந்த வருஷத்துல என்ன செய்ய போறாரு? உங்களுக்கு தரப்போறார். ஆமென். சொந்த இடம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா என்ன செய்ய போறாருன்னா ஒரு சொந்த இடத்தை தந்து அது மட்டுமல்ல வீட்டையும் கட்டி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா நமக்கு செய்வார். பக்கத்தை கைப்பிடிச்சுங்க பார்க்கலாம். நிச்சயமா நமக்கு செய்வாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஒரு சென்னையிலிருந்து கிராமத்து கல்யாணம் ஆகி ஒருத்தர் வந்தவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க வீடு வந்து கூரை வீடு, குனிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும்? உள்ளே போகணும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன வீடு. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுனால அவங்க வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சு வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. குனிஞ்சுக்கிட்டு போனவங்க நல்லா நிமிந்துக்கிட்டு போகிற மாதிரி வீடு கட்டிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இது உண்மை நடந்த சம்பவம். ஆமென். அவங்க வீடு அப்படியே ஒழுகும். நாங்கள் சர்ச்சில் அவங்க வீட்டுக்கு போனால் ஜெபம் பண்ண போனால் ஓட்டையாக இருக்கும். எதையாவது போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறினாங்களோ அவங்களுக்கு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க. ஆமென்.
ஹல்லேலூயா. இப்படித்தான் உங்களுக்கும் எனக்கு என்ன செய்வார்? நிச்சயமாகவே தருவார். சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே ஆமா எங்களுக்கும் தருவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்ய போறார்? அவர் சொந்த வீட்டை தரப்போகிறார். ஆமென். அப்போ அந்த யோசுவாவுக்கு சொன்னபடியே கர்த்தர் என்ன செய்தார்னா ஆமா ஜனங்களையும் இடங்களையும் கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். யோசுவா நாட்களில் 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினார். ஆமென். எத்தனை ராஜாக்களோட? 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி வெற்றி பெற்றார். ஆமென். அப்படி ஆமாம் எல்லா ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்த ஒரு மனுஷன் தான் யோசுவா. ஆமென். இந்த மனுஷன் தான் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை தராரு. கால் மிதிக்கிற எவ்விடத்தை நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? தருவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு பண்ணது போல இன்றைக்கு ஆமாம் இந்த வருஷத்தினுடைய துவக்க நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். கால் மிதிக்கிற இவ்விடத்தை உங்களுக்கு என்ன செய்தேன்? கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமென். சாயங்காலம் ஆன போது படகு என்ன செஞ்சா நடுக்கடலில் இருந்துச்சான். அவரோ கரையில் தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல காணப்பட்டார். ஆமென். ஸ்தோத்திர. சீசர்கள் தண்டு வலிக்கிறத அந்த அவங்களுக்கு வந்து காற்று எதிராக இருந்ததுனால தண்டு வலிக்கும் போது வருத்தப்பட்டாங்களாம். ஆமென். சீசர்கள் என்ன செஞ்சாங்களாம்? வருத்தப்பட்டதை கர்த்தர் கண்டாராம். அவர் கரையில் இருக்கிறார். ஆனால் இவங்க கடலுக்குள்ள வருத்தத்தோடு என்ன செஞ்சாங்களாம்? படகை அந்த அதை ஓட்டிக்கு போயிட்டே இருந்தாங்களாம். வருத்தத்தோடு தள்ளினாங்களாம். ஆமென். ஆனால் அதை கண்டு ஆண்டவர் கடல் மேலே என்ன செய்தாராம்? நடந்து வந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம போல சரீரத்தில் வந்த இயேசு கடல் மேலே என்ன செய்தார்? நடந்து வந்தார். சொங்க பக்கத்தில் கடல் மேலே நடந்து வந்தார். ஒரு மனுஷன் கடலில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணார். ஆமென். ஸ்தோத்திரம். கடலில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு கடலில் நடக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணி ஆட்களாக திரளாக கூடி வந்தாங்களாம். ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் தூரம் நடந்து போனாராம். என்ன அப்படின்னா அவர் ஒரு கட்டை கட்டி வச்சுருந்துருக்கிறார். அந்த கட்டையில் நடந்து போக வரைக்கும் போயிட்டே இருந்திருக்கிறார். கடைசியை பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல அவரால் நடக்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. கடல் மேலே நடந்தார். சொல்லுங்க பக்கத்தில் தண்ணீரின் மேலே இயேசு நடந்தார். ஆமென். ஆமாம். அவர் கால் மிதிக்கிற இடம் ஆமாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்யும். ஆமென். ஆமாம். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க பார்க்கலாம். அவர் கால் மிதித்த இடம் அற்புதம் செய்தது போலதான் உங்க கால் படுகிற இடமெல்லாம் அற்புதம் என்ன செய்ய போகுது? உங்க வீட்டில் நடக்க போகுது, பக்கத்து வீட்டில் நடக்க போகுது, எதிர் வீட்டில் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அற்புதம் நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. எதனால அப்படின்னா அப்படிப்பட்ட கால் நம்முடைய பாதங்களில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ நாம் இந்த பூமியில் பறந்துருக்கிறோம், வளர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்கள் கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்னா ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். எனக்கு தரப்போகிறாரு, என் குடும்பத்துக்கு தரப்போகிறாரு, என் பிள்ளைகளுக்கு தரப்போகிறாரு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தரப்போறீங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஆபிரகாம் எம்மட்டும் அம்மட்டுமா ஆண்டவரே நடந்து தெரிந்தாரோ அதெல்லாம் அவருக்கு கொடுத்தது போல எங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க. நல்ல கையை நாம வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஆம கால் மிதிக்கிற இவ்விடத்தை நாங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னபடி இயேசு எங்கெல்லாம் நடந்து போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. ஆமே. ஒரு மரித்த சிறுமி வீட்டுக்குள்ள போறாரு. ஆமே. மரித்த சிறுமி எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினா. ஆமா. இயேசு கால் மிதித்த வீட்டுல அற்புதம். ஆமா. கால் மிதிக்கிற இடத்துல அதிசயம். நீங்க எந்த வீட்டுல கால் வைக்க போறீங்களோ அந்த வீட்டுல அற்புதம் நடக்க போகிறது. அப்படி கையை வைத்து சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே கால் மிதிக்கிற வீடு ரட்சிக்கப்படும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அதற்காய் நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஊரா கந்தா ராபா ராஜா தூரா மாலா சங்கா ராபா தார ஒரு யூத்து ஆமா மோவாப்ப பெண்ணா இருந்தாலும் பெத்லெஹேம்ல வந்து கால் மிதித்த போவாசுடைய நிலத்துக்கு சொந்த காரியா ஆமா அவளை மாற்றின ஆண்டவர்
ஆண்டவர் உங்களையும் அப்படித்தான் சொந்தமாய் தருவார். உங்களுக்கு எல்லாத்தையும் சொந்தமாய் தருவார். ஓராமா சண்டாராபா ராபா தீராபா லாபா. கால் மிதிக்கிற எவ்விடத்தை நீங்க எங்களுக்கு தரப்போகிறக்காய் நன்றி அப்பா. நீங்க கால் மிதிச்சா கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்படும். ஆமென். திருச்சபைக்கு நேரா வருவாங்க. ஆமென். நீங்க கால் மிதிக்கும் தேவனிடத்தை நாங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்ன ஆமென். 2024 நம்ம எங்கெல்லாம் கால் வைக்க போறோமோ அங்கெல்லாம் கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆலயத்துக்கு நேரா வர போறாங்க. அப்படி கையை வைத்து சோத்திரம் பண்ணும் ஆண்டவரே. பகுதியில 25 கிராமங்கள் இருக்கிற ஆண்டவரே, கட்டப்பட்ட ஜனங்களை அப்பா நீங்க நாங்க கால் மிதிக்கிறதுனால நீங்க விடுதலையாக்கி முடிய திருச்சபைக்கு நேரா நீங்க கொண்டு வர போறீங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வர போறீங்கப்பா, கொண்டு வர போறீங்கப்பா. கையை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா திருச்சபைக்கு நேராய் கொண்டு வர போறீங்கப்பா. நாங்க கால் மிதிக்க. ஆமா ஆண்டவரே, எந்த கிராமமா இருந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிற சாப கட்டுகள்ல பாவ கட்டுகள் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு திருச்சபைக்கு நேராய் வர போறாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமா, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கால் மிதிக்கிற எவ்விடத்தை எங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் இந்த பிரயாசத்தை எடுத்து ஆமாம் யோசுவாவும் ஜனங்களும் கால் மிதித்த இடத்தையெல்லாம் கொடுத்தது போல நாங்கள் இரு சபையாரும் கால் மிதிக்கிற வீட்டை ஆண்டவர் கால் மிதிக்கிற ஊரை கிராமத்தை நீங்க எங்களுக்கு தரப்போகிறக்காய் நன்றி அப்பான்னு சொல்லி சோதரம் பண்ணும் ஆண்டவரே. கால் மிதிக்கிற வீடு சொந்தமாகட்டப்பா, கால் மிதிக்கிற தெரு சொந்தமாகட்டப்பா, கால் மிதிக்கிற கிராமம் சொந்தமாகட்டப்பா. நாங்க கால் மிதிக்கணும்ப்பா, எங்களுக்கு கிருபதாங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம். கிருபதாங்க, கிருபதாங்கப்பா, கிருபதாங்கப்பா. ரப ரதல ரபலதலரரா. முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து முடிச்சுட்டு நம்ம எழுந்து நின்று நம்ம இந்த 2024 வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படிட்டு இந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறணுன்னா நீங்கள் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் நடந்து தெரிவேன். ஆபிரகாம் நடந்து தெரிஞ்சாரு, நாங்களும் எங்கள் கிராமத்தை நடந்து 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 ஆமாம் நாங்கள் கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆமாம் நடந்து தெரிவாப்பா, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். எல்லோரும் கேட்போம், ஆண்டவரே நாங்கள் எங்கள் கிராமத்தில் எங்களை ரட்சித்தீங்களாப்பா, எங்கள் கிராமம் முழுவதும் நாங்கள் துடிச்சு ஆண்டவரே ஆபிரகாமை போல நாங்கள் நடந்து தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு தருவீங்களே, தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. அந்த வார்த்தையின்படி நீங்க தாங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நாங்க தீர்மானமா செய்ய வைங்கப்பா. இந்த வருஷம் ஆண்டவரே 24 பிறந்ததிலிருந்து ஆண்டவர் டிசம்பர் மாதம் வரைக்கும் நாங்க தொடர்ந்து ஆண்டவரே ஆமா நாங்க அநேக இடங்கள்ல கால் பதிக்க உள்ளங்கால் படும்படிக்கு நாங்க நடந்து தெரிய எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை தாங்கப்பா, நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமா, கால் மிதிக்க உதவி செய்யுங்க. ஆமா, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கால் மிதிக்க வைங்கப்பா. எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்பொழுதெல்லாம் கால் மிதிக்க வைங்கப்பா. நாங்க நடந்து தெரிஞ்சு உங்க ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே பாதத்தை நாங்க ஆண்டவரே மிதித்து நடந்தா உள்ளங்கால் மிதிக்க எவ்விடத்தையும் உங்களுக்கு சொந்தமாய் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு தரப்போகிறக்காய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரையா எனது மனவாளனே, என் இதயமே இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன்.
உம்முகம் பார்க்கணுமே, தினமும் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, தினமும் அழகை ரசிக்கணும், உம் பாதம் அமரணுமே, உங்க குறை கேட்கணுமே, உம் பாதம் அமரணுமே. தேங்க்யூப்பா, உங்க குரல் கேட்கணுமே. எனது மனவாளன் ஓ என் இதய ஓ இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மோடு தான் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல சந்தல ரபல தல ரமல கந்தர பல தர மரபதர ஜீசஸ். Thank you Jesus. Jesus. 2023க்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா,